ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜலகண்டாபுரம் கிடா விருந்து ஃபங்க்ஷனுக்காக தான் எங்கள் வீட்டுக்காரோட தம்பி இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா போகும்போது அங்கே வழியில் தென்னை மரம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. நம்ம வரும்போதே பார்த்திங்கன்னா கிடா விருந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்ம குட்டீஸ்க்கெலாம் இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது, அதுவும் எக்ஸாம் இருக்குது. அதனால் அவங்கள ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி பண்ணி அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாம் ரெடியாகி வந்திருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா வீடு பால் காய்ச்சற ஃபங்க்ஷனுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஃபேமிலியோடு வந்திருந்தோம். இன்றைக்கி கிடா விருந்து ஃபங்க்ஷனுக்கு நானும் அவரும் மட்டும் தான் வந்திருக்கோம். கிடா விருந்து ஃபங்க்ஷனுக்காக சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல், ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. மட்டன் குழம்பு, ரசம், சாதம் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாமளும் அடுத்ததாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடெல்லாம் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. இவங்க வந்து தனியாக ஆள்லாம் வச்சு சமைக்கலைங்க. இவங்களே எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து சமைச்சிருக்காங்க. அதனால் உண்மையாலுமே எல்லாமே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் சமைச்சிருந்தாங்க. குட்டி பையன் ருத்ரன் பார்த்திங்கன்னா நானும் பந்தியில் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி ஒரு குட்டி இலை வாங்கி அவனும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் எல்லாத்துக்கூடையும் கூடயும் பேசிட்டுன்ட்டு நாமளும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஸ்கூல்லேருந்து குட்டீஸ்லாம் 4 மணிக்கு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க.